வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்கலாவுடைய சட்டத்தை பார்க்க போகிறோம். கல்கலா என்றால் என்ன? கல்கலா அப்படின்னா குலுக்கி ஓதுதல், அதாவது அசைத்து ஓதுதல் என்று பெயர். சரிங்களா? குலுக்கி ஓதணும், கொஞ்சம் அசைச்சு ஓதணும். சரிங்களா? வார்த்தையை அசைச்சு ஓதணும். அது எப்படின்னு பார்க்கலாம். என்னன்னா இந்த இதில் அழுத்தி ஓதுதல் என்று சொல்லுவாங்க. அது அழுத்தி ஓதுதலுக்கு பதிலாக அசைத்து ஓதுதல் என்று சொல்வது தான் சரியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த கல்கலாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள். அது காஃப், தா, பா, ஜீம், தால். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்னென்னா குதுபுஜத். குதுபுஜத். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காஃப், தா, பா, ஜீம், தால். சரிங்களா? ஓகே. இதுதான் கல்கலாவோட எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்கலா அப்படிங்கிறது மேலே சொல்லப்பட்ட எழுத்து, இந்த 5 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இந்த 5 எழுத்துக்களில் ஒன்று சுக்கூன் செஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடத்த நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அழுத்தி படிக்கணும். அதாவது அழுத்தி படிக்கணும், அசைத்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த சுக்கூன் அந்த எழுத்துக்கள் அதாவது இந்த எழுத்துக்கு சுக்கூன் செய்யப்பட்டு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதை அசைச்சி அழுத்தி படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கல்கலாவோட எழுத்து ஒரு வார்த்தையோட கடைசியில் வருது. அதாவது வக்ஃபு செஞ்ச நிலையில் நம்ம சுக்கூன் செய்ய போகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம சுக்கூன் செஞ்சு அது இருக்குது வார்த்தையோட கடைசியில், அப்படி இருக்குது அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே என்னென்னா அழுத்தி அசைச்சு ஓதணும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்னென்னா அங்கே நிறுத்தணும் அப்படின்னா அங்கே அழுத்தி அசைச்சு ஓதணும். உதாரணத்துக்கு இதெல்லாம் என்னென்னா கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வக்ஃபு செய்ய போகிறோம். இந்த வக்ஃபு எப்படின்னா சுக்கூன் செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். எப்படின்னா குன்னா அதாவது குன்னா இல்லை, அசைச்சு ஓதணும். சரிங்களா? ஓகே. அப்படி ஓதும்போது ஃபலக்க ஃபலக்க. ஓகே. முஹீத், வகப், புரூஜ், யூலத். ஓகே. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப அழுத்திடக்கூடாது, அப்போனா சத்து இருக்க மாதிரி வந்துடும். சரிங்களா? உதாரணத்துக்கு பலக், முஹீத்தோ, அந்த மாதிரி அழுத்தி ஓதுனீங்கன்னா சத்து இருக்க மாதிரி இந்த இடத்துல ஆயிரும். அப்படி நம்ம ஓதக்கூடாது. நம்ம இந்த இடத்துல அழுத்தி ஓதும் பொழுது, அசைத்து ஓதும் பொழுது ஒரு நிதானமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடைபிடிச்சு அசைச்சு ஓதணும். சரிங்களா? இது வார்த்தையோட கடைசியில் வரும்போது நல்லா அசைச்சு ஓதணும். சரிங்களா? அதுவே நடுவில் வருது அப்படிங்கும்போது நம்ம நடுவில் சுக்கூன் செய்யப்பட்டு இந்த 5 எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வார்த்தையோட நடுவில் ஓதிக்கிட்டு இருக்கும்போது வருது அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு வார்த்தையோட மத்தியில் சுக்கூன் செய்யப்பட்டு வருது, நடுவில் வருது அப்படின்னா அங்கே ரொம்ப அழுத்தாமல் நார்மலாக லேசாக அழுத்தி கல்கலா செஞ்சு ஓதணும். சரிங்களா? உதாரணத்துக்கு எப்படின்னா ஏக்கு. ஓகேங்களா? ஏக்கரா. சரிங்களா? இங்கே நீங்கள் ஈக்கரா பிஸ்மி அப்படி ஓதக்கூடாது. ஏக்கரா, ஈக்கரா பிஸ்மி. ஓகேங்களா? ஈக்கரா. ஓகேங்களா? அடுத்து ஆட்டோ அமஹும் அல்லதி ஆட்டோ அமஹும் ஆட்டோ ஆமஹும். சரிங்களா? இந்த இடத்துல என்னது இருக்குது? பாக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? லபஹா, லபஹா இல்லை லபஹா. சரிங்களா? லபஹா. ஓகேங்களா? அழுத்தணும், வைப்ரேட் ஆகும் அந்த இடத்துல, பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ருஜா, ருஜா. சரிங்களா? அடுத்து இங்கே அதுரோக்க, ஓம அதுரோக்க. சரிங்களா? அதுரோக்க, அதுரோக்க, அதுரோக்க. சரிங்களா? இங்கே நார்மலாக அதுராக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுராக்க. ஓகேங்களா? இங்கே அசைக்கணும். உங்களுக்கு இது தெரியணும். ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து படிச்சுக்கோங்க. தெளிவாக இல்லைன்னா இன்னொரு தடவை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காரி ஓதுறதையும் காமிக்கிறேன். சரிங்களா? நான் ஓதுறதை விட காரிகள் ஓதுனதை அப்படி காமிக்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூறா என்னென்னா அல் புரூஜ் சூறா. சரிங்களா? அல் புரூஜ் அந்த சூறா என்ன அப்படின்னா, இந்த சூறாவில் அதிகமாக கல்கலாவுடைய சட்டங்கள் இருக்கும். கல்கலாவுடைய சட்டம் இல்லாத வசனமே இதில் இருக்காது. எல்லாத்துலேயுமே கல்கலாவுடைய சட்டம் எங்கே அப்படின்னா கடைசியில் முடியக்கூடிய இதாக இருக்கும். ஜீமில் முடிஞ்சிருக்கும், தாலில் முடிஞ்சிருக்கும். எல்லா எழுத்துக்குமே இந்த சூறாவில் கல்கலாவுடைய சட்டம் வரும். சரிங்களா? ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் காமிக்கிறேன். சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பார்ப்போம்.
البروج. இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரூஜ், ஓகேங்களா. இஜ் அந்த இடத்துல அசைச்சிருப்பாங்க. இன்னும் நல்லா வேறு வேறு சூறாலெல்லாம் அசைச்சிருப்பாங்க. இதை அப்புறம் இதை அடுத்து வந்து தாலுக்கு பாருங்களேன். தாலுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். واليوم الموعود وشاهد ومشهود قتل. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மஷ்ஹூத், ஓகேங்களா. அடுத்து இங்கே மௌஊத் அப்படி வந்து அந்த இதில் முடிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்காண்டி ரொம்பவும் அழுத்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இது ஓரளவு நல்லா அழுத்திருப்பாங்க. இப்போ வந்து தாலுக்கு எல்லாமே தாலுக்குள்ளே தான் வரும். அதுக்கடுத்து காஃப் பாருங்கள். காஃப் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹரீக்கா அப்படி ஹரீக்கா அப்படி பண்ணியிருப்பாங்க. அடுத்து தாளுன்னு தான் இருக்கும். அப்புறம் தோய்க்கு பாருங்கள். தோய்க்கு அதாவது தோக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்கன்ட்டு. முஹீத்தோ, இப்போ ஓகேங்களா. அங்கே அசைச்சிருப்பாங்க. முஹீத்தோ அப்படி அசைச்சிருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ எல்லாத்துக்குமே நான் 5 எண்ணத்துக்கும் காமிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு உதாரணம் அப்படின்னா, அது கல்கலாவுடைய சட்டம் கடைசியில் வந்ததுக்கு, சரிங்களா. இப்போ அதே கல்கலாவுடைய சட்டம் நடுவில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த காஃபு இந்த இதெல்லாம் நடுவில் வந்துச்சுன்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகும்னு பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பியௌமில் கியாமஹ். இதில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உக்ஸிமு சரிங்களா. அந்த இடத்துல ரொம்ப நல்லா அழுத்த மாட்டாங்க, அசைக்க மாட்டாங்க. உக்ஸிமு அந்த மாதிரி நல்லா அழுத்த மாட்டாங்க. உக்ஸிமு லைட்டாக அசைச்சிருப்பாங்க, சரிங்களா. அந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருப்பாங்க, நல்லா அசைச்சு அழுத்தி வெளிப்படுத்தியிருப்பாங்க. ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா அதே போல தான். இந்த இடத்துல ஜீமுக்கு வரும் நஜ்மா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து கல்கலாவுடைய சட்டம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். நார்மலாக நம்ம எப்படி ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்துவோமோ அது மாதிரி தான். ஆனால் வந்து வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது எல்லா எழுத்துக்கும் இந்த மாதிரி அசைச்சு நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம். இந்த பர்டிகுலர் 5 லெட்டர்ஸ்க்கு மட்டும், இந்த கல்கலாவுடைய எழுத்துக்கு மட்டும் நம்ம அசைச்சிருப்போம். உதாரணத்துக்கு கடைசி வசனத்தை பாருங்களேன். லோ இருக்குது பாருங்கள். இந்த லோயில் அசைச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா நார்மல் கல்கலாவோட எழுத்து கிடையாது. ஸோ இந்த லோயில் வந்து அசைச்சிருக்க மாட்டாங்க, அதை அப்படியே வந்து வாசிச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியும் அசைக்கிறதுனா என்ன, அசைக்கலைன்னா எப்படி இருக்கும் ஒரு எழுத்து அப்படிங்கிறத பாருங்கள். அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் புரூஜ்ல எப்படி அசைக்கிறாங்க, அசைக்கிறாங்களா? மஜீத்ல பாருங்க, அசைக்கிறாங்களா? அதே போல இந்த இடத்துலயும் பாருங்க, அசைப்பாங்க பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல அசைச்சு அதாவது குலுக்கி ஓதியிருப்பாங்க. அதாவது அது ஒரு வகையான அசைத்தல் என்பது ஒரு வகையான அழுத்தம் கொடுத்து ஓதியிருப்பாங்க, சரிங்களா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை தான் நீங்கள் கல்கலாவுடைய சட்டம் ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்டார்டிங்கில் நடத்தியிருப்போம், ஈஸிங்கிறனால கடைசியில் பிக்கப் பண்ணிப்பீங்கன்ட்டு கடைசியில் இதெல்லாமே எடுக்கிறோம், சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வக்ஃபுடைய சட்டம் எடுத்துட்டோம், இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வக்ஃபுடைய சட்டத்தை. அப்புறம் அந்த வக்ஃபுல் இக்தியாரி அப்படிங்கக்கூடிய 5 வகைப்படும். அந்த 5 வகையான வக்ஃபையும் நம்ம என்ன செஞ்சிட போகிறோம்னா படிக்க போகிறோம்.
அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம ப்ரனன்சியேஷன் மக்ரஜ் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எழுத்தும் எங்கெங்கே எப்படி எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத அதையும் நம்ம வந்து படிக்க போகிறோம். அவ்வளோதான். இன்னும் 2 கிளாஸ் 3 கிளாஸில், அதாவது வக்ஃபு மட்டும்தான் இருக்குது சரிங்களா. வக்ஃபு அதுக்கப்புறமா அதோட வகைகள் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ அது இன்னும் 2 கிளாஸில் நான் முடிச்சிருவேன். மக்ரஜ் கூட பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ வந்து உண்மையிலே யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு அனுப்பி அவங்களையும் குரானை வந்து அழகிய முறையில் ஓத செய்யுங்க. அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன் யா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.